நான் ஒரு எளிய ஒன்றை கொண்டு தொடங்க பரிந்துரைக்கிறேன். எனக்கு ருசியான பாஸ்டாவை தயாரி. அது முடிந்துவிடும். ஆனால் நான் முடியாது. ஆனால் கவலை இல்லை, நான் ஏதாவது யோசிப்பேன். இது மிகவும் எளிதாக செய்யப்படும் போல் தோன்றுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஸ்பகெட்டியை கோதுமை நீரில் ஊற்றுவதுதான். இந்த பானைக்கு அவை மிக நீளமாக இருக்கின்றன. நாமே அதை அதிகமாக நழுவ விட வேண்டும். இதை செய்வதற்கு மிக எளிதான வழி உங்கள் கைகளை உபயோகிப்பதுதான். ஸ்பகெட்டியை தவாவின் சுற்றிலும் பரப்புங்கள். ஸ்பாகெட்டி தென்காடாடிகள் ஃபாலி பொருளாயிருந்தவும் சரி, சிறந்த ஸ்பாகெட்டி என்று உங்கள் சாந்த கைகளால் செய்யப்பட்ட ஸ்பாகெட்டி தான். என் உணவகத்தில் நான் அப்படியான பாஸ்தாவையே வழங்குகிறேன். உண்மையில் இது ஒன்றும் சிக்கலானதல்ல. முக்கியமானது உங்கள் வேலையை நேசிக்க வேண்டும். ஸ்பாகெட்டி சமைக்கும் போதும் இதயம் கொண்டு செய்யுங்கள். அட்டிக்கு மாவு உண்டு செய்து அதிலிருந்து ஸ்பகெட்டி சமைக்கலாம். அதை ஒரு அபூர்வமான கரும்பு நிறமாக செய்ய நான் சிறிது காலனியின் நிறம் சேர்க்கிறேன். அதை நேரமிடுவோம். அடடா, இது ரொம்ப நீளம். அதுக்கும் இது இரண்டு எளிதாக செய்ய முடியும். என்ன இதுவா எல்லாம்? பாத்தீங்களா, இது நேரமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட மாவில் இருந்து நம்ப முடியாத அளவுக்கு ருசியான ஸ்பெகட்டி அமைக்கும். ஆகவே மாவை நன்கு உருட்டி எடுக்க வேண்டும். அப்ப பண்ணுவோம். சகாப்பன் ஸ்டப்பா கத்திய சாவுடை தீது அவரை மெல்லிய துண்டுகளாக வெட்டணும். பாருங்க, சப்பன் அதை ஒரு பாத்திரத்துல போடலாம். ஒரு சில நிமிடங்கள் உங்க வாழ்நாளிலேயே சிறந்த ஸ்பாகெட்டி தயாராகிவிட்டது. ஒட்டக சிவிகள் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. அவை பாஸ்தாவிற்கு நுட்பம் சேர்க்கும். இது மிகவும் விலை அதிகம். ரென்னி, நீ என்ன செய்கிறாய்? கெட்சப் இரசிகம். எனக்கு அது பிடிக்கும். இங்கே என்ன நடக்கிறது? டாமினேட் என்ன பண்ண போற? வழி, நான் நூடுல்ஸ் பாத்திரத்திலிருந்து எடுக்க முயற்சிக்கிறேன். அது எந்த விதமாகவும் பிளேடின் மீது விழ வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்பெகட்டியை கொஞ்சம் அதிகமாக சமைத்து விட்டீர்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் ஸ்பெகட்டியை முடித்து விட்டேன். பாஸ்டாவை மிகவும் வேகமாகவும் சுவையாகவும் செய்வதற்கான ஒரு வழி உள்ளது. இதற்காக ஒரு பெட்டி கொரியன் பொரோரோ நூடுல்ஸ் தேவை. இது சுவையோடு மட்டுமல்லாமல் மிகவும் பார்வையாளரையும் கவரக்கூடியதாக உள்ளது. ஆஹா, என்ன குலைச்சல்! நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய். ஆனாலும் என் பாஸ்தாவை தேர்ந்தெடுப்பார். வாவ் வாவ், நான் இப்போதைக்கு இந்த கருப்பு ஸ்பெகட்டி உண்டு பார்க்கிறேன். இது போல ஒன்று நான் முன்னர் பார்க்கலாம். அருவருப்பாக இருக்கிறது. இதை யாராவது உண்கிறார்களா? நடுப்பகுதி மிகவும் சாதாரணமாக தெரிகிறது. கெட்சப்புடன் ஸ்பெகட்டி, நிச்சயமாக நான் இதற்கு விரும்புகிறேன். இது மிகவும் எளிமையானது. இருப்பினும் இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இப்போது நம்முடைய நூடுல்ஸை ஊற்ற வந்தாச்சு. பாகுவின் சுவை எப்படி இருக்கும் பார்ப்போம். முக்கியமான விஷயம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஐயா, இது ஏன் இவ்வளவு காரமாக உள்ளது? என்ன ஒரு பயம்! ஆனால் இது மிகவும் அருமையாக இருந்தது. நான் காரமானதை விரும்புகிறேன். ஆப்பிள், உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். இந்த முறை எனக்கு அற்புதமான ஒரு மாடு செய்யுங்கள். என்ன காத்திருக்கிறாய்? தொடங்குவதற்கான நேரம் வந்துச்சு. இருண்டிருக்கும். என்னால் கைப்பற்ற முடியும் என்று நினைக்கிறேன். எல்லாம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பால் கொண்டு துவங்க வேண்டும். அது மென்மையாக சூடாக வேண்டும் என்பதற்காக கடாயில் ஊற்ற வேண்டும். அதில் காக்காவை அடுத்து ஊற்ற வேண்டும் மற்றும் அதை மெதுவாக கலக்க வேண்டும். காக்காவோட சாக்லேட் சேர்க்கிறேன். இது மிகவும் சுவையானதாக மாறிவிடும். அதுவே எனது ரகசியம். அப்புறம் ஒரு பயணத்துக்கா இந்த
10.6 is hard 12 hints by höchst smarty. Oh, no. Lee. So the stomach melting is 4 out of 6. சுவையாக உள்ளது. ஆமா, முழு அறையும் துர்நாற்றம் அடிக்குது. பாட்டி, உங்க சமையல் முறை நிச்சயமா மோசமல்ல. ஆனா நீ ஏன் இவ்வளவோ சீக்கிரம் நிறுத்தின? கிரீம் என்னாச்சு? கிரீம் சொன்னால் சுவையா இருக்கும். இதனை செய்யலாம். ஆகவே குழந்தையாக நடிக்காதே. இப்போது இதை கலக்கப் போகிறேன். மிகச்சரி, தொடர்ந்து போவோம். சலங்கோட்டு அந்த கிரீமால் அலங்கரிக்கிறேன். கிரீமின் மனித மார்ஷ்மெலோக்கஸ் வச்சு விட்டால் இது இன்னும் சுவையானதாக தோன்றும். பண்ணலாம். நாம் டோனாரே இருக்குது இப்ப. என்னை சொந்தரி கஷ்டப்படணும். இங்க விருது பகடித்துக் கொள்ளலாம். ஜஸ் கலாயக்களையும் சேர்க்கவே விரும்புகிறேன். ஆகவே ஒரு மாட்டை கலாயக்களால் அழகுபடுத்துவேன். இது முடிவு இல்லை. ஏன் ஒரியோ முறுக்கிகளையும் சேர்க்க கூடாது? அவற்றின் சுவை மிக அருமை. சேர்த்து விடுங்க. பத்தி சொல்ல வேண்டாம். அதுவே எனக்கு பிடிக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். பார்ப்போம். டோம், உன் கேகயா நிச்சயம் குளிருக்கு பொறுப்பாக இருக்கிறது. நான் இதிலிருந்து தொடங்குவேன். இது அமானுஷ்யமாக சுவையாக உள்ளது. அடுத்த எதிர்பார்த்தவர்கள் அதைவிட குறைப்பாக இருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். அப்போது எனக்கு மிகவும் பிடித்த பாட்டியின் கேகயாவை முயற்கிறேன். பாட்டி, மன்னிக்கவும், ஆனால் டாம் நிச்சயமாக சிறந்தவர். கடைசி போட்டியாளர் விட்டு போனார். இந்த சாக்லேட் கோகோவையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு டோமின் பதிப்பு மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது எனக்கு சிப்ஸ் செய்ய வேண்டும். நீங்களால் அதை செய்ய முடியும் என நம்புகிறேன். சிப்ஸா? நான் முடிச்சிடுவேன். சிப்ஸ் பொதுவாக எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? முறை இல்லை. சாப்பிடுவது. நான் வெறுமனே மன்னிக்கவும். நான் உண்மையிலேயே முட்டாள். டோம், நீ முதலில் உருளைக்கிழங்கை தோல் அரச வேண்டும். It's the surprise and curial Malmalak Fairbrace. பைசி ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் மெல்லிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அது உண்மையான சிப்ஸை போல இருக்க அவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன என்பதை பாருங்கள். ஓ, நீங்க அதை வறுக்க முடியாது. அப்படி சிப்ஸுகளோ குருமையா இருக்கும். எல்லாத்தையும் கிடைச்சு அவருக்கு இது போல் ஒரு விஷயத்தையே முன்னர் செய்து பார்த்ததே இல்லை. சாதாரண கத்தியால் உருளைக்கிழங்குகளை சீவ முடியும் என்று தெரிய வந்தது. அருமை. டாம், என்ன செய்கிறாய்? குப்பை போடாதே. நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என நினைக்கிறேன். நான் எல்லாரையும் சிறப்பித்தேன். சரி, என்னுடைய பிடித்த பகுதி இப்போது உருளைக்கிழங்குகளை மெல்லிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். எண்ணெயில் காசு சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்கிறேன். எனது உச்சகட்டத்தில் யோசித்திருந்தால் நான் அந்த இடத்தில் உருளைக்கிழங்குகளை கொட்டி இருப்பேன். டோம், எண்ணெய் கூடுதலாக இருக்கிறது. எனவே சிரிக்குது. ஆம், நீ சிப்ஸ் பண்ணது எப்படின்னு தெரியல. பட் நான் கேட்க்கு உண்மையான நாசோஸ் பண்ணுவேன். இசைகசர் அவுக்காச்சோளம் டாடில்லாவை பெற்று எஸ்ஐ மூவன்களை வெட்டவும். அசலை ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி இந்த மூவன்களை அதில் பொரித்து கொள்ளவும். அதை பொரிந்து உண்மையான நட்ஷோஸ் ஆக மாறும். நீங்கள் அவதை வெளியே எடுக்கலாம். அற்புதமாக மாறியுள்ளன. இப்ப நாசோஸ தட்டிட்டதில் அழகா பரப்பணும். சாஸாக நம்ம சில சீஸ் பயன்படுத்தலாம். அதனால் நாசோஸ் இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் சேர்த்தால் அது குளிர்ச்சி தரும். நன்றி. அதை Overweight, realm Olivia ring the near friends.
சரியாகவே ஏட் அதை விரும்புவாளா என்று நம்புறேன். நிமிடம், எங்கிருந்து இந்த எரிந்த வாசனை வருகிறது? டாம், என்ன செய்தாய்? ஒரு நொடி சிப்ஸை பற்றி யோசிக்கவில்லை. இப்போது கேடுக்கு இந்த அதிகம் சுட்டது தர வேண்டும். துக்கப்படாதே, அவளுக்கு பிடிக்கலாமே. தாண்டி இருக்கிறேன் என்று கெட் அறிய மாட்டார். பூர்த்தியாக நான் செய்துவிட்டேன். என்ன செய்ய வேணும் தெரியலை. வாங்க. ஒருவர் மாறாக எல்லாம் மிகவும் அருமையாக தெரிகிறது. டாம், பாரம்பரியப்படி உன்னுடைய விருந்து முதல் சுவைக்கிறேன். அதுவும் ஏற்கனவே இது நான் மீதேன் உக்குவையான வெற்றியுடன் சாண்டவிக் தூள் போன்றது. பயங்கரமானது. சமையல்காரர் என்ன தயாரித்திருக்கிறார்கள் என்று ஆவலாக இருக்கிறேன். நேரடியாக சொன்னால் நான் ஒருபோதும் உண்மையான நாசோஸ் சாப்பிட்டதில்லை. உஃபு, எனக்கு அவை பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. நான் அவைகளை விரும்பவில்லை. பாட்டி, முயற்சிக்க ஒரே ஒரு பதிப்பே மீதம் உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறதே பாட்டி, நான் இதைத்தான் ரசிக்கிறேன். இந்த முறை நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். சிறப்பாக இருக்கிறது. நான் என் உணவு தாட்டியை முதலில் திறக்க விரும்புகிறேன். வாவ், ஃப்ளேவர் கம் இருக்கு. எவ்வளவு அருமை. இது எனக்கு கிடைச்சது என மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், நீ என்ன செய்கிற? உண்மையில நீங்கள் அனைவரையும் காத்திருக்க வேண்டும். அதை பார்க்கலாம். என்ன அல்லது என் இருக்கிறது? மூடி. வா என்று அங்கே சிலவற்றை இங்கே யார் வரும்? மேலும் நான் போலியை விட நிறைய பேர். நான் இதை விரும்புகிறேன். உடனே ராபாக்களை தவிர்க்க வேண்டும். நீ என்ன பண்ற? அந்த அட்டை பெட்டிகள் எல்லாம் நம்ம நோக்கி பறக்கின்றன. நீ முடிஞ்சிட்ட. நான் என் பாக்கெட்டை திறக்கணும். வாவ், இதோ துதிக்கும் பாக்கெட்கள். இங்கே ரப்பர்களை எப்படி நீக்குவது? நான் ஒரு விசிறி பயன்படுத்தி பாப்பேன். வாவ், நான் பண்ணிட்டேன். ஆம், உன்னிடமிருந்து கொஞ்சம் அது கூட கனவு கூட வராது. பாலி விஷயம் எதுவும் கிடைக்கல. சரி, அது பிரச்சனை இல்லை. என் ஜெல்லி எனக்கு இருக்கு. முதல்ல அதை முயற்சிக்க விரும்புறேன். நீங்க தோணு முடிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டும். இது ரொம்ப ஸ்வேது. இப்பொழுது நானும் பேரி குழம்புக்கு குழம்பு ஊத முடியும். ஆஹா, என்ன ஒரு தோல்வி. இது பெரிய தோல்வி. நான் என்ன செய்ய வேண்டும் என அறிவேன். எனக்கு கைப்பம்பு வேண்டும். இதை பாருங்கள். இனி நான் உலகிலேயே பெரிய குமிழியை ஊதுவேன். நல்ல யோசனை. இது ரொம்ப அழகா இருக்குது. நான் அதை குச்சியில வச்சு எப்பவுமே வச்சிருக்க வேண்டும். எனக்கு ஒரு பெரிதான புள்ளிரி வேண்டும். அது ஏன் புள்ளிரி இல்லை எனில் அதை அகற்ற வேண்டும். மன்னிக்கவும் போலி. நான் இதை பின்பு நினைவில் வைசுகிறேன். கேட், இதை ஏற்ற ஒருவர் நீங்கள் இதை காண்பீர்கள். ஆமா, ஆனா இப்ப இல்லை. எல்லாவற்றிலும் எனக்கு செய்ய மேலும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. நான் நிறைய பபிள் கம்மு சாப்பிட வேண்டும். ஹாலி, இது பாரு. எனக்கு நினைக்கிறது நாம நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும். கேட் மிகவும் மெதுவாக இருக்கிறார். அவள் உண்மையில் பபிளை ஊதுகிறாள். இப்பொழுது நானும் என் பழி செல்வதை முடக்க முடியும். என்ன செய்தாய் போலி? அது ஒரு நன்றாக பேயான பபிளாக இருந்தது. பழி பலனை செய்யும் நேரம் வந்தது. இல்ல, நான் தவறுதலா என் புருவங்களை பிடுங்கி விட்டேன். அவற்றை மீண்டும் போட வேண்டியது அவசியம். எல்லாம் முடிஞ்ச பின்பு இது சாதாரணம். சிரிக்காமல் இரு. டாம், உனக்கு ஏதோ செய்யணும். இந்த முறை நான் உங்களை ஏற்கிறேன். அது பல வேலைவும் மிகவும் நேரமும் ஆகும். ஆனால் இந்த முழு ஜாம்பல்லியும் நான் சாப்பிட போகிறேன். இது மிக கடினமாக இருக்கும் என நான் எண்ணவில்லை. நான் ஏற்கனவே வியர்க்கிறேன் மற்றும் என் ஜால் இயங்க முடியவில்லை. சரி, புல் ஊத வேண்டிய நேரம் வந்தது. அது சாத்தியம், எனக்கு செய்ய முடியும். டோம், நிறுத்து. அது அதிகமாக இருக்கிறது. இல்லை, இது வெடித்து விட்டது. அறையில பத்தி வெடிச்சது போல. நீ எப்படி இருக்கிற டோம்? நான் நகர முடியல. நான் மேசையில ஒட்டி போச்சு. வழக்கம் போல நான் தொடங்க வேண்டியிருக்கு. வாவ், ஸ்கிட்டில்ஸ். இது கம்மை செவைனி உனிசிலிங்கை விட கூடுதலாக இருக்குது. கேட், நானும் என்ன கிடைச்சது என்று பார்ப்போம். எனக்கு நிறைய மிட்டாய் கிடைச்சது. என்னிடம் முழு மலை இருக்கிறது. அவத்தை கூட என்ன வழக்கம் போல பாலிக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க. பரவாயில்ல, ஒரு நாள் நான் அதிர்ஷ்டமாய் வருவேன். அப்போ நான் உங்களோட பகிர மாட்டேன். ஓ, மந்திரத்துல ஒண்ணு கேண்டி இருக்கிறது. ஓ, ஒவ்வொரு தருணத்தையும் ரசிக்க அதை மெல்ல சாப்பிட வேண்டும். எல்லா மிட்டாய்களும் முடிந்து போயிற்று. என்ன நம்பினே? நான் சில நேரம் இதை சாப்பிட வேண்டி இருக்கலாம். ஆனால் நான் விரைவாக போகிறேன். அதிக சாக்லேட் இருப்பதால் எனது நேரத்தை ஏன் வீணாக்க வேண்டும்? இனிப்பும் புளிப்பும் ஒரே நேரத்தில் இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். நின்னுடு, நான் ஏதோ கண்டுபிடித்து விட்டேன்.
நம்புங்கள், இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதலில் நான் எல்லா கிட்டிக்கையும் வெளியிட வேண்டும். இது சிறிது நேரமாகும், ஆனால் இது மதிப்புள்ளதாக இருக்கும். முடிஞ்சது. அடுத்து செல்கலாம். வண்ணத்துக்கு ஏற்ப அவற்றை கொள்கின்றேன். இது போல இது மிகவும் பரபரப்பாக உள்ளது. நான் கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டேன். இது எவ்வளவு அழகாக மாறுகிறது பாருங்க. ஓ, என்னிடம் ஒன்று இருக்க முடியுமா? வாவ், டாம் எதையும் கவனிக்காமல் இருப்பது போல தோன்றுகிறது. நான் இன்னும் 2 மிட்டாய்களை திருடி போட்டு விடுவேன். நான் மிகவும் சூட்சுமமாக இருக்கிறேன். என்னுடைய மிட்டாயம் எங்கே சென்றது என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் கூடுதலாகவும் இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆலி, சிப்பாய், கவலைப்படாதே. என்னுடன் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்த எலியை கூண்டை இங்கே வைத்து அதில் காழ்த்துக்களை நிரப்புவேன். ஆமா, உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் செய்ய நேரம். ஐயோ, என் விரல். இது என்ன எலிப்பொத்தான்? நான் வந்த இடம் இருக்கலாம், அதை புரட்டினேன். டாம், இதை நீயே ஏற்பாடு செய்ததை நான் தெரியும். நீ என் மிட்டாயை சாப்பிட வேண்டியதில்லை. மேலும் நான் அவற்றை நிறம் பார்த்து ஒழுங்குபடுத்தியுள்ளேன். இப்போது நான் ஒவ்வொரு சுவையையும் தனியாக அனுபவிக்கலாம். அவன் மிகவும் பேராசைப்படுகிறான். நான் சில இனிப்புகளை எடுத்ததே தவிர வேற என்ன செய்தேன்? பரவாயில்ல டாம், நீ என்கிட்ட இருந்து இதை பெறவே இருக்கிறாய். இது என்ன போலி? வெறும் விசிறி. நீ எல்லா இனிப்புகளையும் ஊதி எடுதாயே. அப்படியா? என் பலபலக்கும் இன்னும் எல்லாம் இங்கேதான் இருக்கிறது. எவ்வளவு சாப்பிட ஆவலா இருக்கிறேன். மேலே முதல் தொடங்குவோம். அதற்குள் என்ன இருக்கின்றது என்பதை பார்க்கவும். இதை பாருங்க, எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. பலவித சுவைகள் உள்ளன. உடனடியாக ருசிக்க விரும்புகிறேன். முதல் பாக் இங்கேதான். மீதியை திறக்கும் நேரம். சாக்லேட்டுகளை நேராக மேசைக்கு பொழியலாம் என்றால் எப்படி? இது இன்னும் எளிதாக இருக்கும். சரி, தொடர்ந்து செய்கின்றோம். எனக்கு இது கைவருவதாக இருப்பது போல உள்ளது. இது நீண்ட நேரம் பிடிக்கும் என்பதை தெளிவாக தெரிகிறது. டெலிபோனில் உட்காரவோ அல்லது பேப்பரை கொண்டு விளையாடவோ முடியும். ஒருவேளை நம் ஆள்குமரியுடன் விளையாடலாம். போதும், நான் இனி சகிக்க முடியாது. எனது உடல் வெடிக்கப் போகிறது. சரி, அப்போது நாம் முடிப்போம். ஏன் நீ என்ன செய்கிறாய்? உன்னிடம் எதற்கு இத்தனை தட்டுகள்? நீ வேலைக்காரமா இருக்கணும். டாம், உடனே உனக்கு தெரிய வரும். நான் அளவுக்கு உடன்படுகிற நல்லா வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரைட் ஊத்தணும். அப்புறம் நீ ஒரு அழகான அதிசயத்தை பார்க்கலாம். என்னோட ஒரு தட்டில வானவில் இருக்கும். அது தொடங்கி விட்டது பாருங்க. வாவ், நீ எப்படி இதை செய்தாய்? இது மாயம் போல தெரிகின்றது. உண்மையான வானவில் போல் தெரிகிறது. நான் சொன்னேன், நிறங்கள் ஒவ்வொரு விதமாக அழகாக பரவுகின்றன. இந்த முறை நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். என்னவோ, நான் இவ்வளவு சிறிய அளவில் பாப்கார்ன் பார்த்ததில்லை. டாம் பொதுவான விட்டதை விட இது நல்லது. இறுதியாக அதிர்ஷ்டம் எனது பக்கம். இது நடக்க போகிறதே எனக்கு தெரியும். என்ன ஒரு பெரிய பாப்கார்ன். நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் பொல்லி. நான் என் சிறிய நண்பனை சாப்பிட்டு அழ வேண்டும். ஆனால் என் அருகே ஒரு சிறிய கையாண்டிப்பு இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய் டாம்? எனக்கு அவன் முட்டாள்தனமாக ஏதோ செய்கிறார் என்று நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அன்பு சிறு அளவிலும் சரியாக சாப்பிட வேண்டும். நான் என் ஃபோர்க் மற்றும் நைஃபை எடுப்பேன். உண்மையான அரிஸ்டோகிராட்ஸ் அப்படி இதே செய்கிறார்கள். எனக்கு இது அவ்வளவு எளிதல்ல. ஆனாலும் நான் செய்ய முடியும். புரிகிறதே? நீர் தவறுதலாக தயங்குகிறீர்கள். இல்லை, என்னிடம் நல்ல நடைமுறைகள் உள்ளன. நீங்கள் தேர்வு செய்யும் போது எனக்கு நடைமுறைகள் மீது கவலை இல்லை. எனக்கு சிறிதே இருந்தாலும் என் பாப்கார்னை சாப்பிட்டு ரசியமாக இருப்பேன். எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கிறேன் பாருங்கள். அது நான் செய்யவில்லை. சரி, அதுவே உள்ளதை போல தெரிகிறது. இல்ல, இன்னும் ஒன்று மீதம் உள்ளது. அருமை. அதுக்கு நான் பிறகேன்ற சர்க்கரை பண்டமாக சாப்பிடுவேன். அதை பத்தி பாப்போம். என் பாப்கார்ன் எங்கே போகுது? டாம், நீ என்ன பண்ற? நீங்கள் எங்களை உங்களுக்குள் மன்றாடிக் கொள்ளலாம். எனக்கு முக்கியமான காரியங்கள் உள்ளன. இந்த முழு மலை போல இருக்கும் பாப்கார்ன் எல்லாம் உணவாக வேண்டும். சுவையானது. ஆஹா, இது எவ்வளவு இனிப்பானது மற்றும் மொறுமொறுப்பானது. இந்த தருணத்திற்காக நான் நிறைய காலமாக காத்திருந்தேன். உங்களுள்ள ராசி உங்குச்சிக்கும் போச்சு பாலி. நான் இன்னும் எல்லாத்தையும் பார்க்கிறேன். என் பாப்கார்ன் திருட ட்ரை பண்ணாதே. எங்களால ஏசி சுலபமா இல்ல ஒழிய. நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்க. ஒரு சிறப்பு வழக்கையான தூய்மை சாதனம் எனக்கு சில்லுன்னு பாப்கார்னை திருட உதவுகிறது. செயல்படுகிறது. டாம், மீண்டும் பணி செய்கிறீர்களா? எனக்கு என் பாப்கார்னை எடுத்து வாங்கடா. அது ஒரு ஒளிர்வான திட்டம். நீ அவ்வளவு நல்லா செய்கிறாய். டாம், முதல் நீங்களே சாப்பிடுவோம். ஊசிய பேயான்ற வெறும் படுக்கையை வாயில் பிடி. கேட், முடிஞ்சதா? இது நியாயமில்லை. நான்
நான் துவங்க தயாராக இருக்கிறேன். பால் மற்றும் ஓரியோ குக்கீகள் சுவையாக இருக்கிறது, ஆனால் இது மிகவும் சிறியதாக உள்ளது. அதை பார்க்க முடியாது. வாவ், எனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் அமைய செய்தது. நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் பற்றி உனக்கு தெரிகிறதா ஹாலி? இதை பாருங்கள், என் பகுதி மிகச் சிறந்தது. நான் மிகவும் தோல்வியாளன். கவனமாக இரு, என் குக்கீகளை விழுவதற்கு செய்வேன். ஹோலி, அது நல்லது இருக்கும். எனது சொல்வதை நம்புங்கள். இந்த சிறிய குக்கியை நான் சுவைப்பேன். இந்த குக்கிகள் மிகவும் முறுக்கியவையாக உள்ளன. பாலுடன் அருமையாக பொருந்துகிறது. அவர்களுடன் ஓ இல்ல, நான் குக்கியை என் கண்ணாடியில் போட்டு விட்டேன். நான் உடனே அதை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் அது புழுங்கி விடும். என் கைகளை அங்கே விட முடியாது. எனக்கு தெரியும், முதலில் பாலை குடிக்க வேண்டும், அப்பொழுது குக்கி அடிக்கணியில் இருக்கும். ஓ, நான் அதை விழுங்கி விட்டேன் என நினைக்கிறேன். இப்போது என் வரிசை. என் குக்கிகளை கண்ணாடியில் இருந்து பிடிக்க வேண்டாம் என நம்புகிறேன். சரி, இவ்வளவு நிறைஞ்சது உள்ள இருக்குதே, நான் அதை விரும்புகிறேன். இது ரொம்ப கிரீமியாக இருக்கிறது. கூகியும் மிகவும் மொத்தமாக இருக்கிறது. உரணும் ருசியும் சரியான மிசைலாக உள்ளன. அஃப், என் கூகி கிண்ணத்தில் விழுந்து விட்டது. இந்த முறை அதை எப்படி தொடுப்பீர்கள் என்று பார்ப்போம். பாவ்லி, இதை பற்றி நான் எதுவும் செய்யாவிட்டால் என்ன ஆகும்? குக்கி காரணமாக எனது பால் தனது நிறத்தை மாற்றிவிட்டது. இதுதான் அற்புதம் இல்லையா? மேலும் சில குக்கிகளை இட வேண்டும், பின்னர் அதை நன்றாக கலந்து விட வேண்டும். அப்பொழுது நான் ஒரு சுவையான சாக்லேட் மில்க் ஷேக் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. வாவ், அவள் உண்மையிலே சுவையான ஏதேனும் தயாரித்தால் போதும். என்ன அன்புடன் நீங்க ஐக்கு சரியா ஸ்கிரீன்ஷீங்க. இது ஸ்மெல் சேமே எஸ் நினைக்கமல்ல. சரி சரி. திமியா ஒரு சுவையா தெரியுது. வேலையிலிருந்து சுவைக்கு வெளியில காத்திருக்க முடியல. போலி என்னோடு இருந்தாள். அவள் திட்டம் நடந்து விட்டது. நான் பார்த்து பொறாமை பெறுகிறேன். ருசியானது சாக்லேட் பால். இது குக்கி நேசம் கொண்டது. இதை நிலையை ப்ரூ என்று பருக விரும்பவில்லை. இதை ஒரே கட்டத்தில் சுகமாக குடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒன்றுதான் மீதம் உள்ளது போல. கவலைப்படாதீர்கள், நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டாம். நான் இதை விரைவில் கையாளுவேன். தொட வேண்டாம், எனக்கு எனது 9 கொண்டாடி வைக்கப்பட்டிருக்கும் உட்கொள்ளும் உணவுகள் அனைத்தும் அவன் பால் கண்ணாடிக்குள் செல்கின்றன. அதை நிறுவ முடியும். இவ்வளவு பெரிய சிடுசிடுப்பு இதை எதிர்பார்த்தே இல்லை. ஆனால் குக்கிகள் கண்ணாடிக்குள் இருக்கின்றன. அருமை. கொண்டாட இவ்வளவு சீக்கிரமாக அதை உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். நல்வாழ்வு. முடிந்தது. அவனை எதனால் மூடிவிட்டாய்? உங்கள் எதிர்பார்ப்புகளை நாங்கள் ஏமாற விடவில்லை என்பது எனக்கு தெரியாது.